வெல்கம் டு டபுள் ஹெச்ல கம்பெனிக்கு பார்க்க போகிறது வந்து திருவள்ளூரில் வந்து நாங்கள் ஒரு பார்க் பார்த்தோம். அதுதான் சயின்ஸ் எக்ஸ்போ பார்க். போன வாரம்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்களா, அது நாங்களும் கேட்டு அந்த பார்க்குக்கு வந்தோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே சயின்ஸ் எக்ஸ்போக்காக இந்த குழந்தைங்கள ட்ரெயின், இந்த சேஃப்டி ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இஸ் ஹியர், எக்ஸ்லோ பெட்ரோல் ஃபியூல் பங்க்கு போட்டுக்குது மக்களே. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ நாங்கள் என்ட்ரன்ஸில் போகிறோம். பார்த்தீங்கன்னா எழுதிக்குது. திருவள்ளூரில் பார்க் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டுருக்குறாங்க. இப்போ குழந்தைங்களுக்காக இது சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த இடம். நம்மளுக்கு குழந்தைங்களும் வரலாம், பெரியவங்களும் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாங்க. நல்லா பெருசாகவும் இருக்குது இடம் சுற்றி பார்க்குறதுக்கு. குழந்தைங்களோட பெரியவங்களும் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். இங்கே நாங்கள் பார்க்கும்போதுலாம் பெரியவங்க தான் சீசன் ஆடிட்டு இருக்காங்க, ஊஞ்சில் ஆடிட்டு இருக்காங்க. குழந்தைங்க ஆடின மாதிரி நாங்கள் எதுவும் பார்க்கல அந்த அளவுக்கு எதுவுமே. ஏன்னா நாங்கள் வீக் டேஸில் போனோம், வீக்கெண்டில் போகலை. அதனால் காலியாக தான் இருந்தது. மழை டைம் வேறு. அப்போது இப்போ சர்க்கஸ் ஆடுறாரு ஒரு புதுசாக ஓப்பன் பண்ணதுனால சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, அழகாக. எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு ஒரு அவேர்னஸாக, ஒரு கிட்ஸுக்கு வந்து எப்படின்னா கேள்வி கேட்டு பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. இங்கே வர ஒரு விஷயமும் நம்ம பார்க்குறது எல்லாமே எல்லா இடத்துலையுமே ஒரு கேள்வி, அதுக்கேற்ற பதிலும் கொடுத்து வச்சுருக்குறாங்க. ஒன்று ஒரு இடத்துல பார்க்குறோம், ஒரு பசில் மாதிரியும் இருக்குது. இங்கே நிறைய சூப்பரான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. குழந்தைங்களுக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷன் மாதிரி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது எல்லாமே இங்கே ஃபிசிக்கல் எல்லாமே சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, இது வந்து ஹரிஷுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான், எங்கேயாச்சும் பார்க்கு இங்கே கூட்டு போகுமான்ட்டு. நாங்கள் போனது ஐயப்பாக்கம் பார்க்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த பார்க் பார்த்துருக்கோம். இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தால எல்லாமே புதுசாக பலன்னு அழகாக இருக்குது. இப்போ வீக்கெண்டில் வந்தோம்னா கண்டிப்பாக ஃபிஷ் பார்த்தோம்னா எல்லாம் மேலே ஏரியா ஒரு நின்றுட்டு அதுக்கப்புறம் ஒரு என்ஜாய் பண்ணிட்டு இறங்குறாரு. அவர் இறங்கிட்டாரு. அதுதான். ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் யாரெல்லாம் இருக்கீங்களோ தாராளமாக குழந்தைங்களோட வந்து பாருங்கள். இங்கே குழந்தைங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டு பதில் கொடுக்குற மாதிரியும் இருக்குது. இங்கே எல்லா விஷயமும் மரம், ஒவ்வொரு மரத்துக்கு பக்கத்துலேயும் பேர் போட்டிருக்காங்க. அதனோட மகத்துவம் பற்றியும் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாம் விவரமாக எடுத்து சொல்லலாம் குழந்தைங்களுக்கு. அதுவும் இல்லாமல் இயற்கை காற்று நம்ம சுவாசிக்கலாம். இது நம்ம நடந்து வரும்போது நம்மளுக்கு அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கும். நம்மளுக்கு மக்களே